சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். அல்லேலூயா. நகோமி என்கிற ஒரு தாயின் தீராத வேதனையும் அதனால் அவள் வாழ்க்கை கசந்து போன ஒரு சூழ்நிலையிலே இருக்கும்போது அவள் இருதயம் உடைக்கப்பட்டு பேசின வார்த்தை தான் இந்த ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அல்லேலூயா. இந்த நகோமியுடைய வாழ்க்கை ஏன் கசந்து விட்டது? அவருடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது? நகோமி தன்னுடைய கணவனார் எலிமலேக்கோடு பெத்லேகேமிலே தன்னுடைய 2 மகன்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே பெத்லேகேமிலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. பஞ்சத்தின் காரணமாக இந்த நகோமி குடும்பம் மோவாப் தேசத்துக்கு சென்று விடுகிறது. அந்த இடத்திலே சென்று இந்த நகோமி தன்னுடைய 2 மகன்களுக்கும் திருமணத்தையும் நடத்தி வைத்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே திடீரென்று நகோமியுடைய கணவன் மரித்து விட்டான். இப்போ நகோமி விதவை ஆகிவிட்டாள். அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. அவளுடைய 2 மகன்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மரித்து விடுகிறார்கள். அல்லேலூயா. இப்போ நகோமியுடைய வாழ்க்கையிலே எல்லாம் குறைவுபட்டு விட்டது. இப்பொழுது நகோமி நினைக்கிறாள், நான் அந்நிய தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன், ஒரு ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கிறேன். நான் என்னுடைய மருமகள் 2 பேரையும் அழைத்து மறுபடியும் என்னுடைய சொந்த தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து தன்னுடைய மருமகள் ஓர்பாள் ரூத்தையும் அழைத்து கொண்டு பெத்லேகேமுக்கு செல்லுகிறாள். சென்று கொண்டிருக்கிற பாதையிலே நகோமி திடீரென்று நினைக்கிறாள், என் வாழ்க்கை தான் எல்லாமே இழந்த சூழ்நிலை ஆகிவிட்டது. என் மருமகள் 2 பேரும் சிறு வயதாய் இருக்கிறார்கள். ஆதலால் அவர்களுக்கென்று இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அதனால் 2 பேரையும் மறுபடியும் அவருடைய சொந்த வீட்டுக்கு சொந்த ஊருக்கு அனுப்பிவிடலாம் என்று தீர்மானித்து 2 மருமகள்களையும் அழைத்து நகோமி பேசுகிறார். மகளே, நீங்க 2 பேரும் உங்களுடைய தாய் தகப்பன் வீட்டுக்கு சென்று விடுங்கள். அங்கு போய் நீங்கள் ஒரு திருமணம் பண்ணி சந்தோஷமாய் வாழுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறாள். இதை கேட்ட 2 மருமகள்களும் மிகவும் அழுகிறார்கள். அழுது ஒரு மருமகள் ஓர்பாள் அவளுடைய வார்த்தையை கேட்டு திரும்பி தன்னுடைய தாய் தகப்பன் வீட்டுக்கு சென்று விட்டாள். ஆனால் இந்த ரூத்தோ நான் திரும்பி போவதில்லை என்று தீர்மானமாய் இருந்தாள். அவளுடைய தீர்மானத்தை பார்த்து நகோமி இனி இவளிடம் பேசி எந்த பிரயோஜனம் இல்லை என்று ரூத்தையும் அழைத்து கொண்டு நகோமி இப்பொழுது தன்னுடைய சொந்த தேசமாகிய பெத்லேகேமுக்கு வந்து விட்டாள். அல்லேலூயா. பல வருடங்களுக்கு பிறகு பெத்லேகேமில் உள்ள பெண்கள், ஸ்திரீகள் இந்த நகோமியை பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டு இவள் நகோமி அல்லவா என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அவளை நகோமி என்று சொன்ன அந்த வார்த்தையை நகோமி கேட்டு வேதனையோடு சொல்லுகிறாள், நான் நகோமி அல்ல, மாறாக நான் மாறா என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா. ஏன் அவள் அப்படி சொன்னாள்? நகோமி என்ற பேருக்கு அர்த்தம் இனிமையானவள், இன்பமானவள், சந்தோஷமானவள். ஆனால் மாறா என்றால் கசந்தவள், கசந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரி. அல்லேலூயா. அதனால்தான் இந்த நகோமி தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையே அவள் மாற்றிவிட்டாள். நான் மாறா என்று. அல்லேலூயா. நான் இனிமையானவள் அல்ல, நான் மாறாள். அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே அவள் சொல்லுகிறார் அவர்களை பார்த்து, என்னுடைய விதி இல்லது என்னுடைய கெட்ட நேரம் இல்லது என்னை சுற்றி இருந்தவர்கள் நிமித்தம் தான் எனக்கு மாறா என்கிற இந்த அனுபவம் வந்தது என்று அவள் சொல்லவில்லை. மாறாக அந்த வேத பகுதியில் அவள் சொல்கிறார், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவள் அந்த நேரத்திலும் தேவனை அவள் மையப்படுத்தி அந்த இடத்திலே நாம் பேசுவதை பார்க்கலாம். அல்லேலூயா. அவள் சொல்லுகிற வார்த்தை சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ அவர் சர்வத்துக்கும் வல்லமை உள்ளவர் என்பதை நகோமி அறிந்திருந்தாள். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அறியாமல், அனுமதிக்காமல், தெரியாமல் இதை என்னுடைய வாழ்க்கையில் அவர் தரவில்லை என்பதிலே அவள் உறுதியாய் இருந்தாள். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் என் வாழ்க்கை மாறா என்று இந்த நகோமி சொல்லுவதை இங்கு பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் இவள் தன்னுடைய வாழ்க்கை எல்லாம் இழந்து விட்டது. தன்னுடைய கணவனாரை இழந்தேன், தன்னுடைய 2 பிள்ளைகளையும் நான் இழந்து விட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கை மாறாதான் என்று முடிவெடுத்து விட்டாள். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையை மாறாவாய்
மாறாவாய் முடிவதற்கு அனுமதிக்கவில்லை, மாறாக உன்னுடைய வாழ்க்கை மாற்றும்படியாக கர்த்தர் விரும்பினார். ஹல்லேலூயா. நகோமியின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்படியாக படிப்படியாக அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. நகோமி தன்னை மாறாள் என்று ஒப்பு கொடுத்தாள். ஆனால் ஆண்டவர் நகோமியை மறுபடியும் நகோமியாகவே மாற்றுவதற்கு விரும்பினார். அவருடைய வாழ்க்கை படிப்படியாய் மாறுவதின் ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். நகோமி மறுபடியும் மாறாவின் அனுபவத்திலிருந்து தன்னுடைய சொந்த தேசத்திற்கு நடத்தப்படுகிறாள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, உறவு எல்லாம் இழந்தது, நான் ஒரு தனிமரம் என்று நினைத்த சூழ்நிலை ஒரு உறவை அருகாமலே கர்த்தர் வைத்து கொடுத்திருந்தார். அதுதான் ரூத் என்கிற உறவு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நகோமி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த நகோமியுடைய வாழ்க்கையிலே ஒரு இனிமை சந்தோஷம் உண்டாவதற்கு காரணமாய் எந்த ஒரு வழி கர்த்தர் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று சித்தம் வைத்தாரோ அந்த வழியை ரூத்துடைய வாழ்க்கையில சந்திக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் போவாஸ் என்கிற ஒரு செல்வந்தர். ஹல்லேலூயா. இந்த போவாசும் ரூத்தும் சந்திப்பது தேவனுடைய ஒரு மிகப்பெரிய திட்டமா இருந்தது. ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் சந்தித்து காலங்கள் செல்கிறது. இதே போவாசுக்கும் ரூத்துக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்து இப்பொழுது அவர்களுக்கென்று ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை ஓபேத். ஹல்லேலூயா. அந்த குழந்தையை தான் வாழ்க்கை கசந்து விட்டது என்று நினைத்த அந்த நகோமியின் மடியிலே கர்த்தர் அந்த குழந்தையை வளர்க்க சித்தம் வைத்தார். ஹல்லேலூயா. அந்த குழந்தை ஒரு விசேஷித்த குழந்தை. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவின் வம்சம் ஆரம்பிக்கப்பட்ட குழந்தை தான் இந்த ரூத்துக்கும் அந்த போவாசுக்கும் பிறந்த ஓபேத் என்கிற குழந்தை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நகோமி சொன்னால் நாம் மாறாள் என்று ஆண்டவர் சொன்னார். நீ மாறாள் அல்ல, நீ நகோமி தான். நீ இனிமையானவள் தான். நீ குறைவுள்ளவள் அல்ல, நீ நிறைவானவள் தான். உன் சந்ததி இதோட முடிந்து போவதில்லை. உன் சந்ததி இன்னும் அதிகமாய் தலைத்து பெருக போகிறது என்பதை கர்த்தர் இந்த நகோமியின் வாழ்க்கையில் சித்தம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த ஓபேத் தான் தாவீது ராஜாவுடைய தாத்தா. ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய அப்பா ஈசாயோடைய அப்பா தான் இந்த ஓபேத். ஹல்லேலூயா. அப்படியே வம்சத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. நகோமியுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிட்டார். நகோமியின் வாழ்க்கையில் கசப்பு மாறினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலை நிமித்தம் கசந்த மாறாவின் அனுபவங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்கிற கசந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு விரக்தி, நான் இனி வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறேன், என் வாழ்க்கையை ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை என்கிற அனுபவத்திலே இன்றைக்கு அநேக நகோமிகள் மாறாவின் அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கணவனாருடைய குடி பழக்க வழக்கத்தின் மூலமாக உடைந்து நான் நகோமி அல்ல மாறா என்று சொல்லுகிற அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனைவி சீரில்லை, தன்னுடைய பிள்ளைகளை பொறுப்பாய் பராமரிக்க வேண்டிய மனைவி, கணவனாரோடு அன்பாய் இருக்க வேண்டிய மனைவி, குடும்பத்தை குறித்த எந்த கவலையும் இல்லாமல் மனம் போன போக்கிலே வாழுகிற அந்த மனைவியை பார்த்து கணவன் மாறாவின் அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பிள்ளைகள் முரட்டாட்டம், துன்மார்க்கமான வாழ்க்கை, தாய் தகப்பன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து மாறா என்கிற அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்கிற அனுபவம், இனி என் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போகிறேன் என்கிற அனுபவம் தான் மாறா. ஹல்லேலூயா. தேவஜனமே, நகோமியின் வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போதுமானவர். நகோமியின் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்ட தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். அவர் என்றென்றைக்கு மாறாத தெய்வம். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. மாறாவின் அனுபவத்திலே வந்திருக்கிற உங்க வாழ்க்கையை இனிமையாய் மாற்றுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. மாலையிலே அழுகை தங்கி இருந்தார், காலையிலே அக்களிப்பு தங்கும் வேதம் சொல்லுகிறது. இன்று ஒருவேளை நீங்க மாறாவின் அனுபவத்தில் வந்திருக்கலாம். ஒரு நாள் உங்களுக்கு இனிமையின் அனுபவத்தை கர்த்தர் தர போதுமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவஜனமே, நிறைய விதத்திலே நம்ம மாறாவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே மாறா வருகிறது? ஏன் மாறாவை கர்த்தர் அனுமதிக்கிறார்? நிறைவாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஏன் குறைவாகி மாற்றப்படுகிறது? காரணம் உண்டு. ஹல்லேலூயா. அநேக நேரத்திலே நாம் ஆண்டவரை விட்டு பின்மாறி போகிற காலகட்டத்திலே நாம் மாறாவை அனுபவி
அல்லேலூயா. வாழ்க்கையிலே ஒரு விரக்தி, எதற்காக நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு சூழல், ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் எப்ப வருகிறது தெரியுமா? ஆண்டவரை விட்டு பின்மாறுகிற நேரத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை கசந்து விடுகிறது. ஹல்லேலூயா. எப்ப ஒரு தேவஜனம் கர்த்தரை விட்டு தூரம் போகுதோ அப்ப அந்த வீட்டில் ஆசீர்வாதம் குறைகிறது, அந்த வீட்டில் சாபம் வருகிறது, அந்த வீட்டில் கண்ணீர் வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு சமாதான குறைவு அந்த வீட்டிலே வருகிறது. ஹல்லேலூயா. பின்மாற்றம் ஒருவருடைய வாழ்க்கை நாசமாக்கி விடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சித்த அந்த நாளிலே நாம் கர்த்தரோடு இருந்த அந்த உறவு, அந்த அன்பு, அந்த ஐக்கியத்தை நாம் விட்டு விட்டு உலகத்துக்காக ஓடுகிற சூழ்நிலையில வாழ்க்கையில கசப்பு குடிகொண்டு விடுகிறது. ஹல்லேலூயா. இந்த நகோமி பாருங்க, அவ இருக்கிற இடம் பெத்லேகேம். ஹல்லேலூயா. அவள் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பெத்லேகேமிலே ஒரு சிறு பஞ்சம் வந்தது நிமித்தம் நகோமியுடைய பார்வை இப்போ மோவாப் தேசத்துக்கு நேராக சென்று விட்டது. ஹல்லேலூயா. அவள் நினைத்தால் மோவாப் தேசத்திலே நல்ல ஆசீர்வாதமாய் இருக்கிறது, அங்குள்ள எல்லா ஆடு மாடு இயற்கை வளங்கள் பொருளாதாரம் அங்கு உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாம் அவளுக்கு மிகவும் ஒரு கண்ணுக்கு ஒரு இச்சையை கொடுத்தது போல இருந்தது. இவள் நினைக்கிறாள், இங்கு பெத்லேகேமிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில் குறைவுபட்டு விடுவேன், மோவாப் தேசத்துக்கு நான் சென்றால் அங்கு என் கணவனாருக்கு நல்ல வேலை கிடைக்கும், என் பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், நான் பெரிய லெவலில் ஆசீர்வாதமாய் மோவாப் தேசத்திலே இருக்க முடியும் என்று நகோமி தீர்மானித்து மோவாபுக்கு நேராக தன்னுடைய கண்களை திருப்பினாள். ஹல்லேலூயா. இவள் இருக்கிற பெத்லேகம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். ஹல்லேலூயா. இந்த பெத்லேகம் தேவ திட்டத்துக்கு உள்ளான ஒரு இடம், தேவ சித்தத்துக்கு உள்ளான ஒரு தேவ சமூகமாய் இருந்ததுதான் இந்த பெத்லேகம். காரணம், தாவீது ராஜா பிறந்தது இந்த பெத்லேகேமிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது இந்த பெத்லேகேமிலே. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் பெத்லேகேமில் இருந்த ஒரு ஆசீர்வாதமான இடத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு விருப்பம் இல்லாத மோவாபுக்கு நேராக நகோமி கண்களை ஏறெடுத்தாள். ஹல்லேலூயா. அவள் பார்த்தது மட்டுமல்லாமல் முழுமையாக குடும்பமாக அங்கு சென்று விட்டார்கள். ஹல்லேலூயா. பின்மாற்றம், தேவ சமூகத்தை விட்டு கர்த்தர் எந்த இடத்தில் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறாரோ அந்த இடத்தை விட்டுவிட்டு நாம் வேறு பாதைக்கு நேராக திரும்பும் போது நிறைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை உடனே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு காலம் ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பாங்க, ஜெபிப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, ஆலயம் என்றாலே மிகவும் உற்சாகமா இருக்கும், கர்த்தருடைய காரியத்தில் பயபக்தியா செய்வாங்க. ஆனா காலகட்டம் போகும்போது வாழ்க்கை அப்படியே மாறுகிறது. ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கை குறைகிறது, வேத வாசிப்பு குறைகிறது, ஆலயத்தில் வருவது ஒரு உற்சாகம் இல்லாத சூழ்நிலை, ஏதோ கேட்ட காரணத்தை கேட்டா ஏதோ சாக்கு போக்கு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை, நிர்விசாரம், ஆராதனை அலட்சியம் பண்ணுகிற சூழ்நிலை. இவர்களை பார்த்தார் சொல்லலாம், இவர்கள் பின்மாற்றத்துக்கு நேராக சென்றவர்கள். ஹல்லேலூயா. இவர்கள் பின்மாற்றத்துக்கு நேராக சென்றவர்கள். பின்மாற்றத்திலே இருக்கிறவர்களை பார்த்தால் பிசாசுக்கு கொண்டாட்டம். ஹல்லேலூயா. பிசாசுக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் தான் அவன் செயல்படுகிற ஆயுதமாய் எடுத்து அவன் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறான். அப்ப பிசாசு அவன் செயல்படுத்துகிற ஒரு ஆயுதமாய் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை எடுத்து நடத்துகிறான் என்றால் அவன் எதை செய்வான் என்றால் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் செய்வான். ஹல்லேலூயா. சமாதானத்தை கொல்லுவான், ஆசீர்வாதத்தை அழிப்பான், வீட்டில் இருக்கிற எல்லா விதமான சந்தோஷத்தையும் அவன் நிர்மூலமாக்குவான். பின்மாற்றத்தில் இருக்கிறவருடைய வாழ்க்கை நிர்மூலமாகி போகிவிடும், கசந்த அனுபவம் வந்துவிடும். ஹல்லேலூயா. கசந்த அனுபவம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை ஈஸியாக நம்ம அடையாளம் கண்டு விடலாம். விசுவாசிகளுக்கு எதிராக விசுவாசிகளை பரியாசம் பண்ணுவார்கள், ஊழியக்காரர்கள் விரோதமாய் பரியாசம் பண்ணி பேசுவார்கள். பின்மாற்றக்காரர்களுடைய அடையாளம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தில் ஒரு வைராக்கியம் இல்லை, தேவ சமூகத்திலே துணிகரம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஆண்டவருடைய காரியத்துக்கு எவ்வளவு தாழ்மையாக எவ்வளவு பயத்தோடு ஓடுவார்களோ அந்த பயம் எல்லாம் நாள் கணக்கிலே போக தொடங்கிடும். சின்ன பாவம் செய்தா கூட ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா பின்மாற்றத்துக்கு நேராக செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த பாவம் எல்லாம் துணிந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. இதான் பின்மாற்றத்தின் அடையாளம். ஹல்லேலூயா. இங்கு நகோமி பாருங்க, இவ பின்மாற்றத்துக்கு நேராக
நேராக சென்றாலும் அவ அங்கு மறுபடியும் மோவாப் தேசத்துல போய் என்ன செய்கிறா தெரியுமா? அந்த தேசத்துக்கு போனதோட அவன் நிக்கல. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத அந்நிய தெய்வ வழிபாட்டுள்ள அந்த ஜனங்களிலிருந்து தன் மகன்களுக்கென்று பெண் எடுக்கிறாள் நகோமி. ஹல்லேலூயா. நம் பிள்ளைங்க ஆசீர்வாதமாய் இருக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு அங்கிருந்து தன் 2 மகன்களுக்கும் மருமகள்களை தேடிக்கொண்டாள் நகோமி. ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அந்த ஆசீர்வாதமே இழக்கப்பட்ட அனுபவத்தில் தான் நகோமி திரும்ப வந்தாள். அவள் சொல்லுகிறாள், நிறைவுள்ளவளாய் போனேன், குறை உள்ளவளாய் திரும்பி வந்தேன். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிற ஒரு சாட்சி இந்த நகோமியின் கசந்த இந்த அனுபவம் தான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வேதத்திலே பின்மாற்றமாய் இருக்கிறவர்களை குறித்து எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஒரு நாள் கர்த்தர் நம்மை தேடி வந்த நாள், நாம் பாவ சேற்றிலே விழுந்து கிடந்த நேரம் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்த அந்த நாள், சில பலவீனங்கள் சில அந்தகார கட்டினால் கட்டப்பட்டு தூக்கி எடுத்த அந்த நாளை நாம் மறந்து விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம உதாசீனப்படுத்தி விட்டு உலகத்துக்குரிய ஆசாபாசங்களுக்காகவும் உலக ஆதாயத்துக்காக நம்ம ஓடி போகும்போது அநேக நேரத்தில் நம்ம சிக்கலுக்கு நேராக சென்று விடுவோம். வேதம் சொல்லுகிறது, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்திய வசனத்திலே நம்ம கேட்ட அந்த வார்த்தையை விட்டு நம்ம விலகாதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபத்துக்குரிய வாழ்க்கையாய் மாறிவிடும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நகோமி இந்த அனுபவத்திலே, கசந்த அனுபவத்திலே அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள் பாருங்க, நான் மறுபடியும் பெத்லெகேமுக்கு திரும்ப போவேன். ஹல்லேலூயா. நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரே வழி, விட்டு வந்த பெத்லெகேமுக்கு நான் திரும்ப போவேன் என்று. தேவ ஜனமே, இத்தனை நாள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம தூரம் போயிருந்தாலும் மறுபடியும் திரும்ப வருகிறது தேவ சமூகமாய் தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கு இவள் தீர்மானித்தால், நான் மறுபடியும் பெத்லெகேமுக்கு வருவேன் என்று. ஹல்லேலூயா. பெத்லெகேமுக்கு நகோமி வருகிறாள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எவ்வளவுதான் உலகத்துக்குரிய காரியங்களுக்காக ஓடி போனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதுதான் நமக்கு நித்திய மகிழ்ச்சி, பேரின்பம், சமாதானம், ஆசீர்வாதம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு தூரம் போயிடாதுங்க. உங்களை பிரத்யட்சமாய் உங்களை தேடி வந்து அழைத்த தெய்வத்தை விட்டு நீங்க தூரம் போக போக உங்க வாழ்க்கையிலே அநேக இழப்புகள், அநேக ஆசீர்வாத குறைவுகள், அநேக சாபங்களை சந்திக்க நேரிடும். ஹல்லேலூயா. ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுது, கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்கிறவர்களுக்கு, உறுதியாய் பிடித்துக் கொள்கிறவர்களுக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். பூரண சமாதானம். ஹல்லேலூயா. பூரண சமாதானம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு நிமிஷம் நம்ம நினைத்து பார்க்கணும். பிள்ளைகளுக்கு திருமணம் நம்ம நடத்த போகிறோம் என்றால் பொன்னோ பொருளோ ஆஸ்தியோ ஆடம்பரத்தை பார்க்க கூடாது. தேவ ஜனமே, எந்த குடும்பத்தை என் பிள்ளைக்காக நான் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளையை நான் எடுக்க போகிறேன், இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா, இந்த குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா என்பதை நினைத்து பார்த்து பிள்ளைகளுக்கு திருமணத்தை நாம் நடத்தி வைக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாமே அநேக நேரத்திலே கசந்த அனுபவத்துக்கு நேராக நடத்துகிற விதமாய் இருக்கும். தேவ சித்தத்துக்கு மீறி எந்த ஒரு காரியம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடாது. அன்று நகோமி செய்தால், ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவள் இழந்து இன்றைக்கு அவள் தனித்து விடப்பட்ட சூழ்நிலைக்கு சென்று விட்டாள். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய சமூக சித்தத்துக்கு மாறாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கெட்ட குமாரன் பாருங்க, அவன் அவங்க அப்பாவுடைய ஆஸ்தியிலிருந்து பாதியை வாங்கிட்டு உலகத்துக்கு போயிட்டான், உலக ஆசாபாசத்துக்கு போயிட்டான். உலக சந்தோஷம், நண்பர்கள், அவனுடைய சந்தோஷம், அதுதான் முக்கியம். அப்பா எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா.
அவன் எல்லா பொருளையும் கொண்டு உலகத்துக்கு போயிட்டான். நல்ல சந்தோஷமா உலக ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணான் பாருங்க. எதை நம்பி போனானு எல்லாம் அவனை கைவிட்டது. உலக ஆசாபாசத்தை நம்பி போனான், நண்பர்களுடைய சந்தோஷத்தை தேடி போனான், எல்லாம் ஒரு நாள் கைவிட்டது. அன்றைக்கு அவன் வாழ்க்கை கசந்து போச்சு. ஹல்லேலூயா. நிறைவுள்ளவனா அப்பா விட்டுட்டு போனா, குறைவான வாழ்க்கை கசந்து போன உடனே அவன் நினைக்கிறான், நான் மறுபடியும் என் அப்பா கிட்ட திரும்ப போவேன். ஹல்லேலூயா. அந்த கெட்ட குமாரன், இளைய குமாரன் மறுபடியும் தன்னுடைய தகப்பன் அண்டைக்கு ஓடி வந்தான். தூர இடத்திலிருந்து மகனை தகப்பன் பார்த்து விட்டு ஓடி போய் 2 கரங்களையும் அணைத்து அந்த மகனை தன்னோடு சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அவனுடைய குறைவு நிமித்தம் அந்த கசந்த அனுபவம் தன் தகப்பன் அண்டைக்கு மறுபடியும் வந்த மாத்திரத்திலே மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்ம பின்மாறும் போது, ஹல்லேலூயா, நம்ம பின்மாறும் போது பாத்தீங்கன்னா தேவ சித்தம் நம்ம செய்யாம இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம செல்லுகிற வழி நாசத்தின் வழி. ஹல்லேலூயா. ஆனா மனமாற்றம் அடையும் போது நமக்கு கிடைக்கிற வழி ஜீவனின் வழியா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பின்மாற்றம் நமக்கு வெறுமையை கொண்டு வரும், ஆனா மனமாற்றம் நமக்கு நிறைவை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பின்மாற்றம் நமக்கு அவமானத்தை கொண்டு வரும், ஆனால் மனமாற்றம் நமக்கு மகிமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எந்த சூழ்நிலையிலும் தூரம் போயிடக்கூடாது. தேவஜனமே, ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை அலட்சியம் பண்ணி விட்டு உலகத்துக்காக நீங்க ஓடுவீர்களானால் இந்த பகல் வேளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நான் மறுபடியும் உங்ககிட்ட நான் வந்துடுறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க கசந்த அனுபவத்தை கர்த்தர் இனிமையாய் மாற்றுவார், படிப்படியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரே நாளில் நடக்காது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தரும் வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பாதையிலும் உங்களை அவர் நடத்த போதுமானவர். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 நாளையில 3 நாளையில தான் நினைச்சு வந்த காரியம் நடக்கணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா இயேசு தெய்வம் இல்லை, தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கை ஆண்டவர் படிப்படியாக தான் மாற்றுவார். ஆமென். நகோமி அங்கு போய் அந்த மோவாப் தேசத்துல போய் எல்லாம் இழந்தா, மறுபடியும் அவ வந்து பெத்லேமுக்கு வந்தா. உடனே அவ வாழ்க்கை மாறல, படிப்படியாய் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இனிமையாய் மாற்ற போதுமானவர். பின்மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பை கொண்டு வரும். எந்த சூழ்நிலையிலும், வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும் குறைவிலும் இயேசுவை நான் உறுதியாய் பற்றிக் கொள்வேன் என்கிற தீர்மானத்தோடு நீங்கள் இந்த ஆலயத்தில் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையின் கசப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. 2வதாக பாருங்க, எதனால் நமக்கு வாழ்க்கையிலே கசப்பு அநேக நேரத்திலே வருகிறது என்றால், நமக்கு பலவீனம் நம்முடைய சரீரத்திலே வரும்போது வாழ்க்கை அநேக நேரத்திலே கசந்து விடுகிறது. ஹல்லேலூயா. தாங்க முடியாத வலி, தாங்க முடியாத வேதனை, எத்தனை தான் மருந்து பார்த்து நமக்கு அதிலே ஒரு விடிவு, ஒரு நிவாரணம் இல்லாத பட்சத்திலே இனி எனக்கு என்ன வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை எனக்கு போதும் நினைச்சு வாழ்க்கையை கசந்து போகிற ஒரு அனுபவத்திலே கொண்டு செல்வது பலவீனம் என்பது. ஹல்லேலூயா. ஆனா பலவீனம் பார்த்தீங்கன்னா பல காரணத்தினாலே பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா பலவீனம் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள்னாலும் பலவீனம் வரும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் நம்முடைய வயது முதிர்ந்து வயது போக போக பலவீனம் நமக்கு வரும். சில விஷ கிருமிகளின் நிமித்தமும் சில வியாதினாலே நம்ம பாதிக்கப்பட்டு விடுவோம். சில விபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் வியாதி வரும். ஹல்லேலூயா. அப்ப பலவீனம் நமக்கு ஒரு கசப்பை கொண்டு வரும். ஆனா எல்லா பலவீனமும் இது காரணத்திற்காக தான் வரும் என்று சொல்ல முடியாது. அநேக நேரத்தில் பலவீனம் பிசாசும் கொண்டு வருவான். ஹல்லேலூயா. பிசாசும் சில நேரத்தில் நம்முடைய சரீரத்தில் பலவீனத்தை போட்டு விடுவான். எத்தனை மருத்துவமனை தேடி சென்றாலும் பிசாசு ஒருவருடைய சரீரத்தில் பலவீனத்தை போட்டா எந்த மருத்துவத்தாலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. பலவீனத்தினால் வருகிற கசப்பையும் கர்த்தர் மாற்ற போதுமானவர். பாருங்க, லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மிகவும் நிமிர முடியாத கூனியாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. நிமிர முடியாத கூனி. ஹல்லேலூயா. அவ ஒரு முறை தேவாலயத்துக்கு வர்றா பாருங்க. அந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த தேவாலயத்துக்கு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இவ கூனியா இருக்கிறார். இப்போ கூனி வேதம் சொல்லுது கொஞ்சமும் நிமிர முடியாத கூனி. ஹல்லேலூயா. கொஞ்சமும் நிமிர்ந்தே அவளால் பார்க்க முடியாது. அவ வந்து ஆலயத்துக்கு வர்றா. இயேசு கிறிஸ்து அவளை பார்க்குறாரு.
ரொம்ப குனிஞ்சு நடந்துட்டே இருக்கிறா. அந்த கூனின்னா நமக்கு தெரியும், ரொம்ப நிமிர முடியாது. மனுஷனுடைய முகத்தை வந்து எல்லாரையும் போல, சாதாரண மனுஷனை போல எல்லாரையும் போல பார்க்கறதுக்கு அவளுக்கு முடியாது. எல்லா வேலையும் எல்லாரையும் போல அவளால் செய்ய முடியாது. மற்றவங்களுடைய உதவியை தான் கேட்டு அவள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லணும். அநேக நேரத்தில் அது ஒரு கஷ்டம் அவள் அனுபவிச்சுட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அவளுக்கு பேரே, அவளுக்கு ஒரு பட்டமே சூட்டியிருப்பாங்க, இவா கூனி. ஹல்லேலூயா. அவளை பேரே கூனி கூனின்னு கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ இந்த பலவீனத்தை இவா 18 வருஷமாக சுமந்துட்டே இருக்கிறா. ஹல்லேலூயா. ஆனால் எல்லாருமே அவளை எப்படி பார்த்தாங்கன்னா கூனியாக பார்த்தாங்க. இயேசு மட்டும் அவளை விசேஷித்த விதமாய் பார்த்தார். ஹல்லேலூயா. இவளுடைய கூனுக்கு காரணம் வயது முதிர்ந்ததுனால இவ கூனல்ல, இல்லது இவளுடைய கூனு முதுகில் எலும்பு வளைவோ பிரச்சனையோ அடிபட்டதுனாலேயோ இவ கூனல்ல. மாறாக அவளுடைய கூனுக்கு காரணம் அவளுடைய முதுக ஒரு அசுத்தாவி கட்டி வைத்திருக்கிறது என்பதை இயேசு பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த கட்டை யாராலும் அவிழ்க்க முடியாது. கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும்படிதானே இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில தெரிஞ்சது, அவள் கட்டப்பட்டிருக்கா, அவளை நான் கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும். ஹல்லேலூயா. கட்டப்பட்டவர்களை இயேசு கட்டவிழ்ப்பார். எந்த மனிதராலையும் கட்டை அவிழ்க்க முடியாது. இயேசு ஒருவரால் தான். பிசாசு கட்டின அந்தகார கட்டை இயேசு ஒருவரால் மட்டும்தான் கட்டவிழ்க்க முடியும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவருடைய பார்வை அவ மேல விழுந்தது. ஹல்லேலூயா. இயேசு பார்த்து சொன்னார், இங்க வான்னு சொல்லி அவளை கூப்பிட்டார். ஹல்லேலூயா. அவளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கூனியா இருக்கிறவ எப்படி நடந்து வந்திருப்பா பாருங்க. ஆனாலும் அவ கஷ்டப்பட்டு அவருடைய சமூகத்திலே வந்து நின்றார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு அவ கீழ்ப்படிந்து அவருக்கு பக்கத்துல வந்து நின்றார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். இயேசு சொல்லிட்டு அப்படியே அவர் விடல பாருங்க, தன்னுடைய கரத்தை எடுத்து அவளுடைய தலையிலே வைத்தார் பாருங்க. அந்த நேரத்திலே கட்டவிழ்க்கப்பட்டாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, நிமிர முடியாதபடிக்கு பல கட்டுகளை பிசாசு போட்டிருக்கிறான். எழும்ப முடியாதபடிக்கு, முன்னேற முடியாதபடிக்கு பல கட்டுகளை பிசாசு, அந்தகார கட்டுகள்னாலே நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு இன்று கட்டவிழ்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட அந்த ஆபிரகாமின் ஸ்திரீ இயேசுவிடம் போய் கட்டவிழ்ங்க என்று கேட்கல. அவ வருஷம் ஆகிவிட்டது, 18 வருஷம் சென்று விட்டது, இனி அவன் வாழ்க்கை அப்படியே முடியட்டும் சொல்லி கட்டோட வாழ்வதற்காக விரும்பினால் இயேசு கட்டுண்டவர்களை கட்டோடு வாழ்வதற்கு அனுமதிப்பதில்லை. உங்க வாழ்க்கையை கட்டவிழ்த்து விடுதலையாக்கும்படிதான் இன்றைக்கு இயேசு இந்த இடத்துல உங்களை அழைத்து வந்திருக்கிறார். வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, உங்க பிள்ளைகள் எந்த ஸ்தலத்தில் இருந்து கட்டப்பட்ட அனுபவத்தில் இருந்தாரு, இயேசு கட்டவிழ்க்க வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரால் மட்டும்தான் கட்டவிழ்க்க முடியும். மனுஷரால் கூடாதது தேவஜனமே என் தெய்வத்தால் முடியும். ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கு கட்டவிழ்க்கும்படியாக கட்டவிழ்த்து விடுதலையாக்கி உங்களை இன்றைக்கு திரும்ப அனுப்புகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் கட்டவிழ்க்கப்படுவேன். ஹல்லேலூயா. சொன்ன மாத்திரத்திலே, இயேசு சொன்ன மாத்திரத்திலே குனிந்து 18 வருஷமாய் நடந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ நிமிர்ந்தாள் பாருங்க. நிமிர்ந்து கர்த்தரை துதித்தாள். அவர் நல்லவர், அவர் ரட்சித்தவர், அவர் என்னை மீட்டார், அவர் என்னை விடுதலையாக்கினார் என்று அவரை அவள் மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் பாத்தீங்க, குனிஞ்சு நடந்தா அவளுடைய சரீரம், குனிந்த சரீரம் நிமிர்ந்தது கட்டவிழ்க்கப்பட்ட போது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டவிழ்த்தார் என்றால், குனிந்து மனிதர்களுக்கு முன்பாக குனிந்து வெட்கப்பட்டு அவமானமாய் வாழ்ந்து கொண்டிருந்த உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை கர்த்தர் நிமிர வைக்க போதுமானவர். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நிமிர வைப்பார். ஹல்லேலூயா. அந்த பூமியை, மண்ணையே பார்த்து கொண்டிருந்த அந்த கூனி கர்த்தர் கட்டவிழ்த்த மாத்திரத்திலே வானத்தை அண்ணாந்து பார்த்து கர்த்தர்
கர்த்தரை மகிமைப்படுத்தினால், ஹல்லேலூயா, உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுகிற நேரம் தேவஜனமே. கர்த்தர் உங்கள் நிமித்தம் மகிமைப்படுகிறார். கர்த்தர் சொல்ற, இதுவரைக்கும் நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். அவர் நம்மை உயர்த்த போதுமானவர். புழுதியின் அனுபவம், சிறிய அனுபவம், அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை அவர் உயர்த்த வல்லவர். ஹல்லேலூயா. சர்வத்துக்கும் அதிகாரம் உடையவர். அந்த கூனியை அவர் அழைத்தார் பாருங்க. அவ வந்து கூப்பிட்டார், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கூப்பிடுகிறார் என்று போனாள். ஹல்லேலூயா. ஆனால் அவர் பூமிக்கும் வானத்துக்கும் அதிகாரம் உள்ளவர் என்பது அவள் அப்பொழுது அறிந்து கொள்ளவில்லை. எப்பொழுது நிமிர்ந்தாளோ அப்போ அறிந்தாள். ஹல்லேலூயா. சர்வத்துக்கும் அதிகாரம் உள்ளவர் தான் என்னை தன் அண்டைக்கு அழைத்திருக்கிறார் என்பதை அவள் அறிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. எந்த பலவீனமா இருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க உங்க வாழ்க்கையில எந்த பலவீனம், சத்துரு எத்தனை வருஷம் கட்டி இருந்தாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் கட்டவிழ்க்க போதுமானவர். யார் என்னை கட்டினார் என்பது முக்கியமல்ல, என்னை கட்டவிழ்க்கிறவர் யார் என்பதை நாம் அறிவதுதான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கட்டின வல்லமையை காட்டிலும் கட்டவிழ்க்கிற வல்லமை பெரியது. ஹல்லேலூயா. கட்டின அதிகாரத்தை விட கட்டவிழ்க்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையவர், சர்வ வல்லவர். அவர் எல்லா கட்டுகளையும் கர்த்தர் இன்றைக்கு சுட்டரித்து பிரபுக்களின் கட்டுகளை அவிழ்க்கிற தெய்வம் இன்றைக்கு உங்க கட்டை அவிழ்க்க விரும்புகிறார். ரீபா ரத ரபா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாவத்தினால, துன்மார்க்கத்தினால, அந்தகாரத்தினால, உணர்வில்லாதபடி பிசாசினால் கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் இன்றைக்கு சிம்சோனில் இருந்து, சிம்சோனுடைய சரீரத்தை பெலிஸ்தியன் கட்டி வைக்கும் போது தேவ வல்லமை அவன் மேல இறங்கி அவிழ்த்தது போல ஒவ்வொருடைய சிந்தனையும், ஒவ்வொருடைய ஆத்மாவும், ஒவ்வொருடைய ஆவியையும் அசுத்த ஆவியால் கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலையை தருகிற நேரம். ஹல்லேலூயா. அசுத்த ஆவியினால் வருகிற பலவீனத்தின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பார். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் சாபக்கட்டு, தலைமுறை பின்தொடர்கிற சில சாபத்து நிமித்தம் நாம சில வியாதியை சுமந்து கொண்டிருக்கிறோம். சில இழுப்பு வியாதி. ஹல்லேலூயா. இழுப்பு வியாதி, சாபத்தின் கிரியைகள், அவைகள் சந்ததியாய் நீ பாதிக்க கூடாது நம்ம குடும்பத்தை. ஹல்லேலூயா. மூச்சு திணறல், எல்லா வியாதியையும் கர்த்தர் மாற்ற போகிறார். சகல வியாதியை நீக்கி நம்மை சொஸ்தமாக்க அவர் விரும்புகிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். தேவஜனமே, இன்றைக்கு சாபத்தினாலே கட்டுகள் தலைமுறையை பாதித்துக் கொண்டிருக்கிற சாபத்தினால் வந்த விளைவுகளின் கட்டை கர்த்தர் இன்றைக்கு அவிழ்க்க போதுமானவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சாப பிசாசு இன்றைக்கு இந்த பகல் வேளையில நிர்மூலமாகிறது. கர்த்தருடைய வல்லமை அக்கினியாய் ஆலயத்தில் வெளிப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சரீரத்தில் ஒரு தெய்வீக வல்லமை இந்த வேளையில அனலாய் இறங்கி கொண்டு நீங்க பெற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், பெற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் இயேசு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு விடுதலை, 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 விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. சுவாச குழாய் பகுதியிலே சந்ததியாய் பாதித்துக் கொண்டிருக்கிற சாப கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, அவிழ்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ரத ரக லப ரிக்க லப ரப. சில தேசத்திலே இருக்கிற சாபங்கள், அதனால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற தேசத்தில் இருக்கிற சாபங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கேயாசி எலிசா தீர்க்கதரிசியுடைய ஒரு வேலைக்காரனா இருக்கிறான் பாருங்க. பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு அவன் நாகமான்ட்ட பொய் சொல்லி அந்த பொண்ணு, பொருள், ஆஸ்தியை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்துட்டான். எலிசா இதை கேள்விப்பட்டு சபித்து விடுகிறார். இதனால கேயாசியுடைய சரீரம் முழுவதும் பயங்கரமான குஷ்டரோகம் பாதித்து விட்டது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம செய்கிற பாவம், இல்லை நம்ம மூதாதையர்கள் செய்கிற பாவம் நம்முடைய சரீரத்தில் சாபமாய் தங்கி நிற்குது. இந்த சாபம் இதோட நம்ம
தலைமுறையோட முடியணும் தேவ ஜனமே. இயேசுவின் முள்முடியிலிருந்து வழிந்தோடு ரத்தம் எல்லா சாபத்தையும் மாற்றும். எல்லா சாபத்தையும் நீங்கி நம்மை இந்த வேளையில ஒரு விடுதலை தர போதுமானது இயேசுவின் முள்முடியிலிருந்து வழிந்தோடு ரத்தம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலே யாரு சாப கட்டுனால பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, சிலருடைய குடும்பங்களிலே தலைமுறை செய்த பாவம், அதனால் வந்த சாபம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பாவம் வாசல் படியில் படுத்திருக்கிறது. பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியல. உன் வாழ்க்கை கசந்து இருக்குது, கசந்து இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் இனிமையை தர விரும்புகிறார் தேவ ஜனமே. நகோமியுடைய வாழ்க்கை மாறாவா நின்று விடவில்லை, மாறாவா நின்று விடவில்லை. அவருடைய வாழ்க்கை மறுபடி நகோமியா எடுத்து கட்ட விரும்பினது போல நம்ம வாழ்க்கை மறுபடியும் கர்த்தர் நிறைவுள்ளவளாய் எடுத்து கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வியாதியா இருந்தாலும், அசுத்தாவினாலே கட்டப்பட்ட வியாதியா இருக்கட்டும், சாபத்தினால் வந்த வியாதியா இருக்கட்டும், பாவம் பெருகி வந்த வியாதியா இருக்கட்டும், எந்த வியாதியா இருந்தாலும் இயேசு நம்முடைய சரீரத்தை விட்டு மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை உறுதியாய் பற்றி பிடிப்பேன்ப்பா. ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி பிடிப்பேன். கஷ்டத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலும் குறைவிலும் நிறைவிலும் சின்ன சின்ன கஷ்டம் வரும்போது உம்மை நாம் மறுதலித்து முறுமுறுத்துட்டு உலகத்துக்காக ஓட மாட்டேன் ஆண்டவரே, உலக ஆசாபாசத்துக்காக போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க தேவஜனமே. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை கசப்பான அனுபவத்தோடு கர்த்தர் நடத்தி செல்வதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின இயேசு ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவார். ஆராதனையில ஆண்டவர் சொன்னாரு, நம்பிக்கை இழந்த எல்லாவற்றிலும் நம்பிக்கை துளிர்விட கர்த்தர் வைக்க போதுமானவர். இன்றைக்கு துளிர்விட போகிறது. இந்த வார்த்தையை கேட்டு நீங்க தீர்மானித்தீர்கள், ஆண்டவரே நகோமியை போல உலகத்தை பார்த்து நான் ஓட மாட்டேன்ப்பா. என் நினைவு எனக்கு எது இன்பமாய் தோன்றுகிறதோ அதற்காக ஓட மாட்டேன். உங்களுடைய சித்தத்துக்குள்ளே நான் நிலைந்து இருப்பேன். என்ன குறிச்ச என்ன சித்தம், என்ன குறிச்ச என்ன முகாந்திரத்தை கர்த்தர் வைத்து இந்த இடத்துல கொண்டு நிறுத்தி இருக்கிறாரோ அந்த முகாந்திரத்தை அறிந்து அதிலே உறுதியாயிருப்பேன் என்று நீங்கள் தீர்மானித்தீர்கள் என்றால் கசந்த வாழ்க்கை கர்த்தர் இன்றைக்கு மதுரமாய் மாற்றுவார். நகோமி, நீ மாறா அல்ல, நீ நகோமி தான். நீ நிறைவுள்ளவளாய் போனாய், இன்றைக்கு குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறாய். குறைவுள்ளவளாய் இருப்பதில்லை, கர்த்தர் உன்னை நிறைவுள்ளவளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக.